பஸ்கா புளிப்பில்லா அப்பம் சாப்பிட்ற பண்டிகை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு விசுவாசிகளுக்கு போதிக்கிறார். 6-8 இது எப்படி நாம் இதை எடுத்துக்கணுன்றார் பாருங்க. 6-8 பாருங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொரிந்தியரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஓவராக மேன்மை பாராட்டுறது நல்லதில்லை. ஏன்னா கொரிந்தியர் மேன்மை பாராட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட அனாயிண்டிங் இருக்குது, எங்கள்கிட்ட வரம் இருக்குது, எங்கள்கிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு கொரிந்தியர் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்களை பற்றி. அவர் சொல்கிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இப்போ கொஞ்சம் புளித்தமாக இருந்தால் அது ஃபுல்லாக பரவிடணும்னு உனக்கு தெரியாதா? கான்டெக்ஸ்டோட வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த சபையில் சிலர் கேடுகெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொரிந்து சபை மக்கள் அதை கண்டுக்காமல் பரவாயில்ல போட்டோம், அது என்ன பெரியதுன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் கேட்டால் மட்டும் எங்கள்கிட்ட வரம் இருக்குது, அனாயிண்டிங் இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்றாங்க. பவுல் சொல்கிறாரு, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்களே ஒழிய வாழ்க்கை சரியில்லையே அப்படின்னு சொல்கிறப்போ தான் சொல்கிறாரு, கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையுமே கெடுத்துரும் உனக்கு தெரியாதா, எல்லாத்தையுமே புளிப்பாக்கிடும் தெரியாதா? 7ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்புறம் 8ஆம் வசனம் பாருங்க, இன்னும் விளக்குறாரு, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இதுதான் புளித்த மாவுன்னு என்னது? துர்க்குணம் பொல்லாப்பு. எப்படி அதை வளர்க்குறாரு பாருங்க. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நான் யோசித்தேன், யூத பண்டிகையெல்லாம் நாம் ஆசரிக்க தேவையில்லைன்னு. ஆனால் பவுல் சொல்கிறாரு ஆசரிக்க கடவோம்னு. அதாவது ஆவிக்குரிய விதத்தில் ஆசரிக்க கடவோம்ன்றாரு. அவங்க ஆக்சுவலாக அந்த பண்டிகை ஆசரித்தாங்க, நாம் அப்படி ஒன்றும் ஆசரிக்க தேவையில்லை. ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? கிறிஸ்து தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, அவருடைய ரத்தம் இருதயத்தில் பூசப்பட்டுருச்சுன்னா நாம் சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். இப்போ அசுத்தத்துக்கு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. அப்போ தேடி பார்த்து எங்கெங்க அந்த அசுத்தம் இருக்கும் தேடி பார்த்து அதை தூக்கி எறின்றார், கழிச்சு போடு. பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பெல்லாம் தூக்கி எறி, துப்புரவு சின்சியராக இருப்பது, மாய்மாலம் இல்லாது இருப்பது, துப்புரவு சின்சியராக இருப்பது, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க. கர்த்தருக்கு உண்மையாயிரு, நீ தூய்மையாக்கப்பட்டுட்ட, சுத்திகரிக்கப்பட்டுட்ட, அப்போ அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறார். அப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. எல்லாம் சொல்லுங்கள், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு